இந்த வாரம் நம்ம பேச போற ஒரு டாபிக், உங்களுடைய பெரும்பான்மையான வாடிக்கையாளர்களை அதிருப்தியா வச்சிருந்தா பரவாயில்லையா? நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். பட் இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாடிக்கையாளர் அதிருப்தியா இருந்தா பரவாயில்ல, உங்க பிசினஸ் வளர்ச்சியை அது பாதிக்காது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? ஏன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நாம் என்னென்னலாம் ஒரு வாடிக்கையாளருக்கு கொடுக்குறோம், அந்த வாடிக்கையாளர் நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு சர்வீஸையோ வாங்குறாரு. அப்போ அவர் என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நாம் கொடுப்பதை வாடிக்கையாளர் திருப்தியாக வாங்குறாரு அப்படின்னா இந்த ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது இல்லையா? நம்ம கொடுக்குற விஷயம் வாடிக்கையாளர் திருப்தியாக வாங்குற விஷயம்னு இந்த இடத்துக்கு பேரு வேல்யூ ப்ரொபோசிஷன், கஸ்டமர் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னா வாடிக்கையாளருக்கு நாம் அளிக்கும் பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலனுக்காக தான் வாடிக்கையாளர் நம்ம கிட்ட பொருளையோ சேவையோ வாங்குறாரு. இந்த பலன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது வாங்குறவங்களை பொறுத்து இருக்கு. அப்போ என் வாடிக்கையாளரோட செக்மெண்ட் எனக்கு தெரியணும். வாடிக்கையாளர் எக்கனாமிக் செக்மெண்டேஷன் என்ன, வாடிக்கையாளரோட டெமோகிராபிக் செக்மெண்டேஷன், வாடிக்கையாளர் அவரோட ரோல், இந்த பர்ச்சேஸ்ல அவரோட ரோல் என்னன்றதை பொறுத்து 3 வகைகளில் வாடிக்கையாளர் செக்மெண்ட் பண்றோம். உங்க வாடிக்கையாளர் செக்மெண்ட் என்னவோ அந்த செக்மெண்ட் வாடிக்கையாளருக்கு தான் நீங்க கொடுக்குற வேல்யூ ப்ரொபோஷன் முழுமையா பொருந்தும். அவங்கள மட்டும் தான் உங்களால திருப்திப்படுத்த முடியும். கடைக்குள்ள வர அல்லது நம்ம பிசினஸ்ல டச் பண்ற எல்லா வாடிக்கையாளர்களும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு நடக்காத காரியம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம்னா அதுல எக்கனாமிக் செக்மெண்ட் வைஸ் பார்ப்போம். ஏ செக்மெண்ட்டுக்கு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் லக்ஸரியா, கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கு. ப்ரீமியம் கஸ்டமர், ப்ரீமியம் கடை அப்படி ஒரு லுக் இருக்கிற கடைக்கு நிச்சயமா சி செக்மெண்ட்ல இருக்கவங்களோ இல்லை எக்கனாமிக் டி செக்மெண்ட்ல இருக்கவங்களோ வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உங்க கடையில என்ன சார் டிஸ்கவுண்டே இல்லை, என்ன சார் இவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான வெரைட்டியை நம்ம கொடுத்துருப்போம், அவங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட குறிக்கோள் முழுக்க எவ்வளோ வேல்யூ ஃபார் மணி கிடைக்கும் அப்படின்னு. அதற்காக நீங்கள் விலையும் குறைச்சி வச்சு இந்த லக்ஸரியும் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனி லாபம் பார்க்க முடியாது. அதே சமயம் நீங்கள் சி செக்மெண்ட்டுக்காக ஒரு கடையை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏ செக்மெண்ட்ல ஒருத்தர் BMW கார் நிறுத்திட்டு என்னங்க காருக்கு பார்க்கிங்கே இல்லைன்னு சொல்லுவார். உள்ள புழுக்கமாக இருக்குது, ஏசி போட மாட்டீங்களான்னு கேட்பாரு. அவருக்காக நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் சி செக்மெண்ட், அவங்களுக்கு இந்த ஏசியோட விலையும் பார்க்கிங்கோட விலையும் காஸ்ட்ல நீங்க பிரைஸ்ல சேர்த்து வைக்கணும். அப்போ விலை ஏறும். அவங்களுக்கான வேல்யூ ப்ரொபோஷன் என்ன, அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய வாடிக்கையாளர் செக்மெண்ட் யாரு, அவர்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொபோஷன் வேணும், அதை மட்டும் நம்ம கொடுக்குறோமான்னு பாருங்க. நம்முடைய டார்கெட்டட் கஸ்டமர் செக்மெண்ட் அவர்கள் மட்டும் திருப்தியாக இருந்தால் போதும். மற்ற அத்தனை கஸ்டமரும் அதிருப்தி அடைந்தால் பரவாயில்லை. இதுதான் பாரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. 80-20 பிரின்சிபல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்கள் வியாபாரத்தில் 80% விற்பனையை கொடுக்க போவது உங்களுடைய டாப் 20% கஸ்டமர். அப்போ உங்களோட கஸ்டமர் லிஸ்ட் எடுத்து அவங்களோட ரெவென்யூ வைஸ் அவங்கள டிசெண்டிங் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணுங்க. அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களோட டாப் 20% கஸ்டமர், நீங்க B2Cல இருந்தீங்கன்னா டாப் 20% கஸ்டமர் செக்மெண்ட், இவங்க தான் நமக்கு நிறைய வருமானம் கொடுக்குறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா ஆகும், இந்த டாப் 20% கஸ்டமர் ஏற்கனவே நம்ம கிட்ட திருப்தியா இருக்காங்களா, அவங்க நம்ம நிறைய வாக்குவாதங்களை ஈடுபட மாட்டாங்க, நிறைய ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க, பொருளை வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த பொருந்தாத கஸ்டமர் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, மீதி இருக்கிற 80% கஸ்டமர்கள் அவங்க நம்ம செக்மெண்ட்லேயே இல்லை. அதனால தான் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏசி போட மாட்டீங்க, அதை கொடுக்க மாட்டீங்க, பார்க்கிங் இல்லை, இது அதை நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க நம்ம கொடுக்குற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த கஸ்டமருக்காக நம்ம டாப் 20%க்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ குறைச்சிட்டோம்னா பிஸ்னஸ் லாஸ்ல தான் போகும். இப்போ கிளாரிட்டி என்னன்னா, நம்ம வாடிக்கையாளர் செக்மெண்ட் என்ன, நம்ம டார்கெட்டட் கஸ்டமர் செக்மெண்ட் அவர்கள் மட்டும் திருப்தியாக இருந்தால் போதும், அத்தனை கஸ்டமரும் திருப்திப்படுத்த வேண்டாம். ஒரு பின் குறிப்பு சொல்லவா, நம்ம பிசினஸ்ல பெயின்ஃபுல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதாவது நமக்கு அவங்க நம்ம கொடுக்குற தீர்வு அவங்களுக்கு பொருந்தாது, நம்மளோட நடவடிக்கைகளுக்கும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பொருந்தாது. எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. கொடுக்குற சேல்ஸோ இல்லை கொடுக்குற ஆர்டர்ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ஆனால் நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் நின்று நிதானமா அவங்க கிட்ட ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த வாடிக்கையாளர் பல வருஷமா குட்டி ஆர்டர் மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு சின்ன புத்திசாலித்தனமா அந்த கஸ்டமரை கோல்டன் ஹேண்ட் ஷேக் பண்ணி கழட்டி விட முடியுமான்னு பாருங்க. அதிருப்தி அடைந்த தொந்தரவு கொடுக்கக்கூடிய கஸ்டமர் நம்ம பிசினஸ்க்கு வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த கஸ்டமர் அட்டன் பண்ற நேரத்தில் 10 கஸ்டமர் அட்டன் பண்ற நேரத்தில் உங்களோட வைட்டல் ஃபியூ, அந்த டாப் 20% கஸ்டமர் ஒருத்தர் அட்டன் பண்ணீங்கன்னா அவர் கொடுக்குற சேல் மாதிரி பல மடங்கு சேல்ஸ் நம்ம எடுக்கணும். அப்போ பிசினஸில் இந்த இடத்துல கவனம் செலுத்தணும். சரியா? அதனால உங்களுடைய அத்தனை வாடிக்கையாளரும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஒரு மாயை. அதை செய்யவே முடியாது. டார்கெட்டடாக ஃபோக்கஸ்டாக 20% கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அதுதான் இந்த வாரம் புரிஞ்சுக்க போகிறோம். தேங்க்யூ.